ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடுகு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு 2 ஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து பூண்டு, தக்காளி 2 தக்காளி, மல்லித்தழை, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயம் தேவையான அளவு, புளி ஒரு 2 லெமன் சைஸு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். புளியை கரைச்சிக்கணும், கெட்டியாக கரைச்சிக்கணும். புளி கரைச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும், தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். உரித்து வச்சுருக்க பூண்டை இடிக்கல்லில் போட்டு லைட்டாக இடித்து எடுத்துக்கணும். கடுகு 2 ஸ்பூனை கடாயில், எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கணும். குழம்புக்கு தாளிச்சிடலாம். கடாய் காஞ்சதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளிக்குழம்பை இதில் நம்ம ஊற்றிடலாம். அதையும் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் மல்லித்தலையும் அதில் சேர்த்துட்டு அதையும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு பொடியை கடைசியில் இறக்கும் போது அதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, கடுகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.